ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து எங்கள் நிலைவாசல் எப்படி அலங்காரம் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வச்சு பன்னீர் ஊற்றி தண்ணியெல்லாம் விட்டு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது போட்டு குங்கும மஞ்சள் வைக்கிறேன். ஏன்னா நிலைவாசல் ஒரு வீட்டுக்கு முக்கியமானதே நிலைவாசல் தான். அங்கே தான் வந்து நம்மளுடைய குலதெய்வம் வந்து குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கே சுத்தமாக வச்சுருக்கோமோ இல்லையோ, நிலைவாசல் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்குங்க. மங்களகரமாக இருக்கணும். எப்போவுமே மஞ்சள் பூசி வைங்க. அப்போ தான் கெட்ட வைப்ரேட்லாம் உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த பூச்செல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிங்க. எங்கள் நிலைவாசல் நான் இப்படி தான் செய்வேங்க. வீக்லி 1 டைமாவது பண்ணுவேன். வீக்லி 2 டைம் பண்ணுவேன். செவ்வாய் அண்டு வெள்ளி பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு விசேஷ நாள்லாம் எப்போவுமே பண்ணிகிட்டே இருப்பேன் இது மாதிரி. ஆனால் யூஸ்வலாக வந்து நான் மாக்கோலம் தான் போடுவேன். என்னால் இப்போ மாவு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை. ரெடிமேடாக மாவு அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ வந்து பனி நாள் இருக்குது, சரி கொஞ்சம் காயாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக அரைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், பூவெல்லாம் வச்சாச்சு. எப்போவுமே நிலைவாசலில் ஒரு லெமனில் மஞ்சளும் ஒரு லெமனில் வந்து குங்குமம் வைங்க. வீட்டில் அது மாதிரி வைங்க. வியாபாரம் நம்ம கடைக்கு அப்படின்னா 2 பக்கமும் குங்குமம் தடவி வைங்க. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. என்னுடைய நிலைவாசல்